வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம கிழக்கிய விவசாயம் அனைத்து மீன் வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்குமே ஒரு சின்ன தகவல் நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா மேல இந்த மாரியான வலைகள் கட்டுங்க. கண்டிப்பா கட்டிருங்க. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோ வலை தேவைப்பட்டுச்சு. புது குட்டை ரெடி பண்ணோம் இல்லையா? ரெடி பண்ணி இந்த இதில தண்ணி நிப்பாட்டி இது பண்ணுறோம். இதில 2000 விரால் மீன் குஞ்சுகள் வளர்க்க போறோம். இந்த வலை மேல போட்டிருக்கோம். எதுக்காக போட்டிருந்தோமோ, அந்த வேலை இன்னைக்கு காலையில 6 மணிக்கே நடந்துருச்சு நண்பர்களே. நீங்களே பாருங்க. தலைவர் வந்துட்டார். எப்படினாலும் சரி நண்பர்களே, இதுதான் நிறைய விவசாயிகளுடைய மீன் விவசாயிகளுடைய பண்ணைகளை ஃபுல்லாக அழிக்கிறது இந்த பறவை தான் நண்பர்களே. நிறைய பேர் கருப்பு காக்கானா என்ன, கருப்பு காக்கானா என்னன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், வாத்து மாதிரியே இருக்கும், வாத்து மாதிரியே இருக்கும் அப்படியே. ஆனால் இறங்கிருச்சுன்னா, உள்ளே இறங்கிருச்சுன்னா விடவே விடாது நண்பர்களே. மீனை ஃபுல்லாக நம்ம மீன்களை விரட்டி 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 வேட்டையாடக்கூடியது. வலையில் மேல் மட்டத்தில் நல்லா மாட்டி கிடந்தார். நல்லா மாட்டி கிடந்தாரு. கரெக்டாக காலையில் வெள்ளன நம்ம சொல்கிறோம், நிறைய பேர்ட்ட சொல்கிறோம், கேட்க மாட்றாங்க. அதனால் என்னங்க இருக்குது, அதெல்லாம் அந்த கருப்பு காக்கெல்லாம் வராதுங்க அப்படிங்கன்றாங்க. கண்டிப்பாக வரும் நண்பர்களே. எங்கே இருந்தாலும் சரி, மீன் இருக்கிற இடத்துக்கு கண் மாதிரி வந்துடும் நண்பர்களே. நான் இதை ஒன்றும் கொல்லலை, உயிரோட தான் பிடிச்சிருக்கேன். மேலே தான் மாட்டி கிடந்தாரு. கண் மாதிரி எடுத்துட்டேன். இதை சேஃப்டியாக போய் மீன் இருக்கக்கூடிய பகுதியில் விட்டுடலான்னு பார்க்குறேன். என்னன்னா இதை அடிச்சு கொண்டு என்ன ஆக போகுது, அதோடைய வேலையை அது பார்க்குது, நம்மளுடைய வேலையை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். வலை கட்டலை அப்படின்னா இன்றைக்கி குறைஞ்சது எனக்கு ஒரு 100 மீனாவது விரல மீனை பிடிச்சி முழுங்கிட்டு போயிருக்கும் நண்பர்களே. இதனால தான் நிறைய விவசாயிகள், மீன் விவசாயிகள் பண்ணைகள் அழிகிறதுக்கு காரணமே இந்த கருப்பு கோழி தான், கருப்பு காக்கா தான். இது ரொம்ப ரொம்ப மோசமானது. மீன்களுக்கு, மீன் பண்ணைக்காரங்களுக்கு ரொம்ப மோசமானது. ஓகே நண்பர்களே, பாய், வாழ்த்துக்கள்.